டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம புதுசான ஒரு கான்செப்ட நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, நாளுக்கு நாள் நம்ம சொல்லுவோம், நாளுக்கு நாள் விலைவாசி கூடிட்டே போகுது. நாளுக்கு நாள் வேலைப்பளு அதிகமாயிட்டே போகுது. இது மாரி சொல்லுவோம்ல. ஸோ அப்ப அது எப்படி சொல்லலாம்? தென் அன்றாடம் அன்றாட வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியம்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அன்றாட வேலையை நானே தான் பார்க்குறேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்படி சொல்லுவோம். அதே மாரி அடுத்தடுத்த நாள் அப்படிங்கிறத நீங்க சிம்பிளா தினம் தினம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. தினம் தினம் நான் இதையே தான் செஞ்சுட்டு இருக்கேன். தினம் தினம் எனக்கு இதே சாப்பாடு தான் குடுக்குறாங்க. இப்படியெல்லாம் சொல்லுவோமா? ஸோ அப்ப இதெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாளுக்கு நாள் அப்படிங்கிறத டே பை டே அப்படின்னு சொல்லணும். நாளுக்கு நாள்னா டே பை டே, டே பை டே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாளுக்கு நாள் வேலை அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது? அப்போ ஒரு வேலை அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா அப்படியே கூடிட்டே வருது. இந்த நம்ம டே பை டேவை நீங்க ஏதோ ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா கூடிட்டே வர்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்டா குறைஞ்சிட்டே வர்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விதமாகவும் நீங்க சொல்லிக்கலாம். நாளுக்கு நாள் வேலை இப்போ அதிகமாயிட்டே போகுது. ஸோ இதை இங்கிலீஷ்ல த ஒர்க் லோட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. அப்போ இந்த விஷயம் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசென்ட்ல இப்பவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல நம்ம இதை சொல்லணும். ஐஎன்ஜி ஃபார்ம், ஜெரன் ஃபார்ம்ல நம்ம இதை சொல்லணும். தி ஒர்க் லோட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. ஓகே, நாளுக்கு நாள். அடுத்து பார்க்கலாம். நாளுக்கு நாள் வீட்டுல செலவு கூடிட்டே இருக்கு. இதை ஆஃபன் நம்ம சொல்லுவோம். நாளுக்கு நாள் வீட்டுல செலவு கூடிக்கிட்டே இருக்கு. என்ன ரீசனே எனக்கு தெரியல சொல்லுவோமா? ஸோ அப்ப இதுக்கு டே பை டே போட்டு எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமா சொல்லலாம். தி ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரைசிங் டே பை டே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம குறிப்பிட்ட செலவு பண்ணுவோம்ல, அதுக்கு பேரு தான் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இந்த இடத்துல வீட்டு செலவுன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ தி ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரைசிங் டே பை டே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதம், அவர் ஹோம் எக்ஸ்பென்சஸ் ஆர் கோயிங் அப் டே பை டே. எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதும் செலவு பண்றது தான். நம்ம வீட்டு செலவு அப்படின்னு சொல்றது அவர் ஹோம் எக்ஸ்பென்சஸ் ஆர் கோயிங் அப் டே பை டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில வெக்காபுலரிஸை நீங்க சென்டென்ஸ்ல போட்டு பேசும்போது உங்களுடைய ஸ்போக்கன் என்ஹான்சிங்கா இருக்கும். அடுத்து பார்க்கலாம். நாளுக்கு நாள் ஆர்டர் குறைஞ்சதால நிறுவனம் அப்படியே முடங்கி விட்டது. இது இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. ஓகே, ஆர்டர்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருந்ததுனால, அப்ப கம்மியாயிட்டே இருந்தது அப்படிங்கிறது என்ன? ஏதோ ஒரு இதுல தொடர்ந்து நடந்த ஒரு விஷயம். அதாவது இது பாஸ்ட், முடங்கி விட்டதுன்னு சொன்னா பாஸ்ட். அதுக்கு ரீசன் என்ன? ஆர்டர் கிராஜுவலா குறைஞ்சிட்டே வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அதை நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணி பேசணும். ஓகே, டே பை டே போட்டு எப்படி பேசலாம்னு பாருங்க. த கம்பெனி வாஸ் கிரிப்பிள்டு. அப்படியே முடங்கி விட்டது. கிரிப்பிள்டு அப்படின்னா முடங்கி போகுதல்னு அர்த்தம். செயலிழந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். த கம்பெனி வாஸ் கிரிப்பிள்டு சின்ஸ். இந்த சின்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சின்ஸை வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் சின்ஸ் 1947னா அப்பம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரி இந்த சின்ஸ் இன்னொரு விதமாகவும் ஆக்ட் பண்ணும். அது என்னன்னா, அதனால் நாளுக்கு நாள் ஆர்டர் குறைந்ததனால் அந்த ஆல் சொல்றோம் இல்லையா, அந்த ரோலையும் சின்ஸ் வந்து பிளே பண்ணும். ஓகே, அப்போ கடைசியா எந்த சென்டென்ஸ் முழுமையா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. த கம்பெனி வாஸ் கிரிப்பிள்டு சின்ஸ், எதனாலன்னு ரீசன் சொல்லுங்க. ஆர்டர் ஹேட் பீன் டிக்ளைனிங் டே பை டே. ஆர்டர் ஹேட் பீன் டிக்ளைனிங் டே பை டே. டிக்ளைனிங் அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சிட்டே, கிராஜுவலா குறையிறது, டிக்ளைனிங். ஓகே, ஸோ ஆர்டர் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வந்ததுனால கடைசியில என்ன ஆயிடுச்சு? த கம்பெனி மூடிட்டாங்க. த கம்பெனி வாஸ் கிரிப்பிள்டு. ஓகே, அப்ப டே பை டே எப்படி யூஸ் பண்றோம்னு தெரியுதுங்களா? அப்ப டே பை டேனா ஒரு கிராஜுவலா ஒரு விஷயம் குறைஞ்சிட்டே வருது, இல்ல ஒரு கிராஜுவலா ஒரு விஷயம் கூடிட்டே போறது. இது ரெண்டுக்குமே நம்ம தாராளமா இந்த டே பை டேவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்க்கலாம்.
இதுல இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுனால இவனோட உடல் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், பிறர் சொல்ல கூட கேட்டிருப்போம், ஈவன் நம்ம கூட சொல்லுவோம். டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுனால பாரு இவனோட உடம்பு நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, அது நமக்கு நம்மளால நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல எது கிராஜுவலா அப்படியே பொறுமையா கூட்டிகிட்டே போகுது, அவரோட உடம்பு என்ன ஆகுது, அப்படியே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி மசில்ஸா மாறிட்டே போகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம டே பை டே எப்படி யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த சென்டென்ஸை his body becomes mesomorphic day by day. நோட் பண்ணுங்க, மெசோமார்பிக் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உடல் கட்டமைப்பை தான் நாம மெசோமார்பிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜிம்லலாம் ஒர்க் பண்ற ட்ரைனர்ஸா இருக்கட்டும், இந்த ஜிம் பாடி மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த உடல் அமைப்பை மெசோமார்பிக்னு சொல்லணும். சொல்லுங்க, மெசோமார்பிக். ஓகே, ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்ல அவரோடது மெசோமார்பிக் மாதிரி மாறிட்டே போகுது. ஸோ ஹிஸ் பாடி பிகம்ஸ் மெசோமார்பிக் டே பை டே. சின்ஸோட ரோல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சின்ஸ் டூயிங் எக்ஸசைஸ் டெய்லி. சின்ஸ் டூயிங் எக்ஸசைஸ் டெய்லி, அவர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவதினால், அந்த ஆல் இந்த இடத்துல சின்ஸ் ப்ளே பண்ணுது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம அன்றாடம், அதாவது டே டு டே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன சொல்லி பார்த்தோம், டே பை டே அப்படின்னு பார்த்தோம். டே பை டே. இப்போ நம்ம பார்க்க போறது டே டு டே, அதாவது அன்றாடம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கிராஜுவலா ஒன்று போல இருக்கும், ஒரு ஏற்றமும் இருக்காது, ஒரு இறக்கமும் இருக்காது. அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்டைஸா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க டே டு டே அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் அப்படியே கூட்டிகிட்டே போனாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போனால் நீங்க டே பை டே, டே பை டே அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம். பட் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸா இருக்கும்போது நீங்க டே டு டே, அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க டே டு டே அப்படின்னு யூஸ் பண்ணணும். அன்றாட இதை கேட்டு என்ன தொல்லை பண்றான். நம்ம குழந்தைங்க கிட்ட இதை மேக்சிமம் பார்ப்போம். சாக்லேட் வாங்கி கேட்பாங்க, கடையில் சாக்லேட் வாங்கி கொடுத்துருவோம். மறுநாள் என்னதான் செய்வாங்க, அதே கடையில் அதே சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதை மாதிரியோ இல்லை குழந்தைங்க ஒரு விஷயத்த கேட்டு அடிக்கடி அதையே கேட்டு கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. இவனுக்கு இதான் வேலை, அன்றாட இவனுக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் அன்றாட இதை கேட்டு என்னை தொல்லை பண்ணுறான். அப்போ இந்த அன்றாடம், அப்போ டெய்லி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, எந்த சேஞ்சும் இல்லாமல். அப்போ அதுக்கு நீங்கள் டே டு டே, டே டு டே அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு he badgers me day to day by asking this. நோட் பண்ணுங்க, badger அப்படிங்கிறது தொல்லை பண்றது, பெஸ்டர்னாலும் தொல்லை பண்றது தான். பேட்ஜர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கேவலப்படுத்துறது, பயங்கரமா என்னை இரிட்டேட் பண்றது, இந்த மாதிரியான மீனிங்கோட இந்த பேட்ஜர் பொருந்தும். இனி பயங்கரமா கட்டுப்பீத்துற, இனி பயங்கரமா அசிங்கப்படுத்துறான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க பேட்ஜர் யூஸ் பண்ணலாம். ஓகே, he badgers me day to day by asking this. இதை கேட்டு கேட்டு டெய்லி அன்றாடம் என்னை என்ன செய்யறான், தொல்லை பண்றான். ஸோ அப்போ நோட் பண்ணுங்க, எந்த ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. இந்த ஆக்ஷன் என்ன நடக்குது, டெய்லி ரொட்டீனா நடக்கும்போது நீங்க டே டு டே யூஸ் பண்ணுங்க. இதான் விஷயம், இதை தான் நீங்க ஹைலைட் பண்ணி புரிஞ்சுக்கணும், டே டு டே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னோட அன்றாட வேலையில பல சவால்களை நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் பிளேஸில் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நாம் என்ன செஞ்சாலும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம பார்க்குற வேலை அப்படிப்பட்டது. அப்போ அந்த வேலையில் எந்த விதமான மாற்றம் இருக்குல்ல, காலையில் போக போகிறோம், ஈவினிங் அதே டைமுக்கு வர போகிறோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு என்ன வேலையோ அதையே தான் நம்ம செய்ய போகிறோம், எந்த விதமான புதுசும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டே டு டே, டே டு டே. அப்போ இந்த சென்டென்ஸ், I have to face many challenges in my work, in my day-to-day work. Okay, I have to face many challenges in my day-to-day work. Day-to-day work, என்னோட அன்றாட வேலையில நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, I have to face many challenges. Okay, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்களோட அன்றாட உணவு முறையில இரும்புச்சத்து அதிகமுள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
டாக்டர் ரெஃபர் பண்ண நம்ம கேட்போம் இல்லையா? ரொம்ப அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, நீ என்ன செய்யணும், உன்னோட டெய்லி ஃபுட்டில் நீ என்ன செய்யணும், இரும்பு சத்து அதிகம் இருக்கிற பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம இரும்பு சத்து ஒரு பொருட்களை நம்ம சேர்த்துக்கிட்டா அதில் கூட சேர்க்கவோ குறைய சேர்க்கவோ அப்படின்ற எந்த விதமான ஒரு ஃப்ளக்சுவேஷனுமே இல்லை, காமனாக ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ டே டு டே என்ன செய்யணும், you have to take more iron content food in your day to day food habits. Okay, you have to take more iron content food in your day to day food habits. Okay. அடுத்தது பார்க்கலாம். தங்கத்தின் விலையில் நாளுக்கு நாள் மாற்றம் இருக்கும். இங்கே தான் நம்ம ஒரு விஷயம் சின்னதாக ஒரு மாற்றம் நான் சொல்லி தர போகிறேன். இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணினா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் தினம் தினம் ஒன்று போல இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதே நேரம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சில நேரம் ஏதோ ஒரு மாற்றம் வரும், ஒரே ஒரு மாற்றம் வரும். சில நேரம் அந்த மாற்றம் பாசிட்டிவாக இருக்கும், சில நேரம் நெகட்டிவாக இருக்கும். ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் வந்துட்டு போகும். அப்போ நாம் அதுக்கு ஃப்ரம் டே டு டே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வருது, நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரம் டே டு டே அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ தங்கத்தோட விலை எல்லா நாளும் ஒன்று போல இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அது டெய்லி என்ன செய்யுது, ஒரு ஏற்றம் இல்லை ஒரு இறக்கத்தை சந்தித்து வருகிறது. ஆனால் அது எப்படி தான் இருக்கும், ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். கோல்டோட ப்ரைஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா? அதோட விலையில் டெய்லி ஒரு சில மாற்றங்கள் வந்து போகுது, ரொம்பலாம் வராது, வேரியேஷன் ரொம்பலாம் வராது. ஸோ அப்போ நம்ம அதை ஃப்ரம் டே டு டே அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணலாம். The price of gold fluctuation from day to day. Okay, the price of gold fluctuate from day to day. Okay, அடுத்தது பாருங்க. இதே நாங்கள் உங்களை நாள்தோறும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் உங்களை நாள்தோறும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்கிறாருன்னா அவர் எப்பவுமே ஒரு டாக்டரோட மானிட்டரைஸ்க்கு கீழேயே இருப்பாரு இல்லையா? ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட மானிட்டரைஸ்க்கு கீழேயே இருப்பாங்க, அவங்களுடைய கண்காணிப்புலேயே தானே இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க, திடீர்னு பல்ஸ் கூடலாம், திடீர்னு பல்ஸ் இறங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃப்ளக்சுவேஷன் வரலாம். ஸோ அப்பவும் இதை நம்ம ஃப்ரம் டே டு டே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமராலாம் என்ன செய்யும், அன்றாட எல்லாத்தையும் ஒன்று போல கவனிச்சுட்டே இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம், இல்லை நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அந்த டைமில் நாம் அதை ஹைலைட் பண்ணி பேசும்போது நீங்கள் ஃப்ரம் டே டு டே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே we are monitoring you from day to day. Okay, we are monitoring you from day to day. Okay, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது தினம் தினம், அதாவது அடுத்தடுத்த நாள்னு நான் உங்களுக்கு சொல்லலை, அடுத்தடுத்த நாள் அப்படிங்கிறத நம்ம தினம் 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 இப்படிதான் இருக்குப்பா, தினம் தினம் வானம் இப்படி ஒன்று போல இருக்கு, சூரியனே வர மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த தினம் தினம் அப்படிங்கிறத டே ஆஃப்டர் டே, டே ஆஃப்டர் டே, டே ஆஃப்டர் டே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஏ பி சி 3 பர்சன் சொல்லியிருக்கேன், பி பாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஏ ஒரு எம்ப்ளாயி கேட்குறாரு, ஷால் ஐ டேக் லீவ் டுமாரோ சார்னு கேட்குறாரு, நான் நாளைக்கு லீவ் எடுத்துக்கிட்டுமா அப்படின்றாரு பாஸ். நோ நோ, வி ஹாவ் ஒர்க் டே ஆஃப்டர் டே, நம்ம தினம் தினம் வேலை பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க தினம் தினம்ங்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், அடுத்தடுத்த நாள் அப்படின்னு சொல்லும் போதும் நீங்க டே ஆஃப்டர் டே யூஸ் பண்ணலாம். அப்ப இங்க we have work day after dayனா நோ அடுத்தடுத்த நாள் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பாஸ் சொல்றாரு. ஓகே ஓகே, நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்த நாள் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பாஸ் சொல்றாரு. அதுக்கு ஏ சொல்றாரு, ஐ எம் எக்ஸாஸ்டட். மார்க் பண்ணுங்க, எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முழுசா நம்ம எனர்ஜியை இழந்துட்டோம், இதுக்கு மேல இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டை நீங்க எக்ஸாஸ்டட் எக்ஸாஸ்டட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்ப அவர் சொல்றாரு, நான் பயங்கர டயர்ட், ஐ எக்ஸாஸ்டட், ஐ கான்ட் டூ எனிதிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே பாஸ் சொல்றாரு, டு யூ நோ, உனக்கு தெரியுமா, how did she finish the project, அவ எப்படி அந்த ப்ராஜெக்டை அந்த பொண்ணை ஃபினிஷ் பண்ணுச்சு, she worked day after day, அவ அடுத்தடுத்த நாள் அவ வேலை செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அடுத்தடுத்த நாள் அப்படிங்கிறதுக்காக நம்ம டே ஆஃப்டர் டே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே,
ஓகே. அதுக்கப்புறமா மறுபடியும் கேக்குறாரு. Will I be able to complete it? Will I be able to complete it? அப்படின்னா என்ன? என்னால முடிக்க முடியுமா? If I work day after day, அடுத்தடுத்த நாள் நான் வேலை செஞ்சா நான் இதை முடிச்சிருவேனா? அப்படின்னு அவர் கேக்குறாரு. Will I be able to complete it? If I work day after day, அடுத்தடுத்த நாள் வேலை செஞ்சா அதை முடிச்சிருவேனா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு எம்ப்ளாயி வந்தாச்சு. ஸ்ரீங்கிற ஒரு எம்ப்ளாயி. சார், ஐ எம் கெட்டிங் வெரி போர் since I'm doing same work day after day. Since I'm doing same work day after day. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இங்க I am getting very boreனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. sinceங்கிறது அதனால் அப்படிங்கிற விஷயத்துல ரோல் பிளே ஆகுது. I am doing same work அதாவது ஒரே வேலையை அடுத்தடுத்த நாள் இந்த இடத்துல செய்யல. தினந்தோறும் நான் பாக்குறதுனால எனக்கு போர் அடிக்குன்னு இங்க சொல்ல வராரு. Since I'm doing same work day after day அப்படின்னா சார் தினந்தோறும் ஒரே வேலை பார்க்கறதுனால எனக்கு போர் அடிக்குது சார் அப்படின்றாங்க. அப்போ நீங்க அடுத்தடுத்த நாளும் தினந்தோறும் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்கும் நீங்க டே ஆஃப்டர் டேவை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ மறுபடி பாஸ் என்னன்னு சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் இருக்கிறாரு. Are you a chieftain? Are you a chieftain? மார்க் பண்ணுங்க. chieftain அப்படின்னா நீ என்ன பெரிய நாட்டாமையா, நீ என்ன பெரிய இவனா இப்படி கேட்போம்ல, அந்த இடத்துல நீங்க chieftain யூஸ் பண்ணுங்க. நீ என்ன பெரிய இவனா அப்படி கேட்கும்போது are you a chieftain? Are you a chieftain? ஓகே. அதுக்கு அவர் சொல்லணும். Can't you do same work day after day? Can't you do same work day after day? ஏன் தினம் உன்னால ஒரே வேலையை பார்க்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் இது மாதிரி சென்டென்ஸ் அழகா உங்களுடைய ஸ்போக்கன்ல டே டு டே யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் இதுல இந்த கான்வர்சேஷன்ல தினம் அப்படிங்கிறதுக்கும் சரி, அடுத்தடுத்த நாள் அப்படிங்கிறதுக்கும் நீங்க டே ஆஃப்டர் டேவை தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டீங்கன்னா அது நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொடுத்த டே டு டே, டே பை டே, டே ஆஃப்டர் டேக்கு ஜஸ்ட் ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அது வாய் வழியா கடகடன்னு சொல்லுங்க. இப்படி செய்யறது மூலமா மட்டுமே உங்களுடைய ஸ்போக்கனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க ஸ்போக்கனை இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுங்க.